ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம நார்த்தங்காயில் ஒரு சூப்பரான தீயல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தீயல் எல்லா கல்யாண வீடுகள்லேயும் கிடைக்கும். இதை நம்ம வீட்டிலையே ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தீயல் பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய நார்த்தங்காய் எடுத்திருக்கேன். இது வாங்கி ஒரு நாள்லேயே மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. ஆனால் இது ரொம்ப பச்சை கலரில் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கிடச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது எல்லோ கலர் ஆனதுனால லைட்டாக மேலே இருக்க தோலை மட்டும் சீவி எடுத்துக்கிறேன். பச்சை கலர் நார்த்தங்காய் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தோல் எடுக்க வேணாம். இந்த தீயலில் நார்த்தங்காயோட தோலை ரிமூவ் பண்ண மாட்டாங்க. நான் இது கொஞ்சம் எல்லோ கலர் ஆனதுனால மேலே இருக்க தோலை மட்டும் லைட்டாக சீவி எடுத்திருக்கேன். இப்போ தோலெல்லாம் சீவி எடுத்தாச்சு. இதுக்குள்ளே நிறைய சீடு இருக்கும், அதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும், இல்லைனா ரொம்ப கசக்கும். அதனால் அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு அந்த சீடெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். இது ஒரு டிப் தான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடுவேன். அப்போ நமக்கு இந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நிறைய சீடு இருக்கிற பகுதி நமக்கு தனியாக வந்துடுச்சு. இதை நம்ம வேஸ்ட்டில் போட்டுடலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுல சீடெல்லாம் மேல் பகுதியில் இருக்குது பாருங்கள், நமக்கு நல்லா பார்க்க முடியும். அதனால் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ இதை கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி முழு நார்த்தங்காயில் இருக்க சீடெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து நம்ம இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்து அதில் 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் வேண்டாம், அதை விட கம்மியாக சேர்த்தாலும் ஓகே தான். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கணும். கூடவே 2 வரமிளகாய், நான் நல்ல கலர் கொடுக்கறதுக்காக 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டி சேர்த்துருக்கேன். பெருங்காய கட்டி இல்லாதவங்க பெருங்காயத்தூள் கடைசியாக சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். ரொம்ப சேர்த்தோன்னா அதில் கசப்பு அதிகமாகிடும். அதே மாதிரி 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியான அளவு கடுகு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்து கலரெல்லாம் மாறின அப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற விட்டுடலாம். அடுத்து அதே கடாயில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 5 முதல் 10 வெந்தயம். வெந்தயம் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக சேர்த்தா போதும். ஒரு கொத்து கருவேப்பிலை, 20 சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி எடுத்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 10 பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நார்த்தங்காய் இதில் சேர்த்துக்கலாம். நார்த்தங்காய் கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதங்கின அப்புறமா நம்ம இந்த நார்த்தங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இந்த தண்ணியை சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா நல்லா ஆறி வந்திருக்கு. இதை லைட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நார்த்தங்காய் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இந்த டைம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம்.
இந்த தீயலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். திரும்பவும் இதை மூடி போட்டு நல்லா வேக விடணும். அப்போ தான் அந்த நார்த்தங்காய் வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடியில் பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், நார்த்தங்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. நார்த்தங்காய் நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கணும். புளி நல்லா ஊறியாச்சு. இப்போது நம்ம ஊற வச்சுருந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணியும் நல்லா சேர்ந்து எண்ணெயெல்லாம் மேலே மிதக்கிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதில் இனிப்பு சுவை உங்களுக்கு அதிகம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமும் திரும்ப எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வர அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகி வரணும். அந்த டைம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவி கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இது ஆறும்போது இன்னுமே திக்காகும். அதனால் இந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம். கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பர் டேஸ்ட்டில் நார்த்தங்காய் தீயல் ரெடி ஆகிடும். இது நம்ம கல்யாண வீட்டில் ரெடி பண்ணுற அதே டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி மசாலா அரைச்சி சேர்க்காம மிளகாய்த்தூள் அந்த மாதிரி சேர்த்தும் பண்ணுவாங்க. நான் அந்த மெத்தடை இனி வர வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெசிபியை நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.